பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிந்து டாக்டரின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சிவா சொல்றாங்க, சிட்டு என்ன காரணத்துக்காக போய் சொல்றேன்றாலாம் தெரியாது. சிட்டு சொல்றது எல்லாமே போய் தான். நானாவே தான் ஒத்துக்கிறேனே. நான் தான் சிந்துவுக்கு ஐ லவ் யூங்கிற மெசேஜ் அனுப்பினேன். சிந்துவை நான் காதலிச்சேன், அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு, ஏன் சிவா இப்படி பண்ற, இங்க பார், இப்ப கைக்கூடி நேரத்துல நீ இப்படி எல்லாம் பண்ணாத சிவான்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்றாங்க. என் மேல இருக்க கோபத்தினால உன்னுடைய கெரியரை நீ அழிச்சுக்காத, நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு ஸ்னேகா மகன் சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலும் நான் சொல்றது தான் கரெக்டு, நான் சொல்றது தான் உண்மைன்னு சொல்லிட்டு சிவா ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. உடனே அன்னபூரணி இதுக்கு மேல அவன் என்னத்தை சொல்லணும்னு நினைக்கிற, அவன் வாயாலேயே உண்மையை சொல்லிட்டான், அதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இங்க பாரு மகா, இனி இந்த பிரச்சனை இத்தோட விடலாம். ஸ்னேகா, உனக்கு அடுத்தவன் புருஷன் மேலதான் ஆசைப்படுவியா, காதலிச்ச, ஆனா சிவாவுக்கு உன்னை பிடிக்கல, சிந்து கூட சேர்ந்து சந்தோஷமா அவன் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கான், இப்ப அவன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு முறை பஞ்சாயத்து உண்மையை நிரூபிக்கிற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கண்டிப்பா இந்த அன்னபூரணியோட உண்மையான முகத்தை நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போறாங்க. இதை நினைச்சு சிந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே சிந்து சிவாவை கட்டி பிடிச்சு, டாக்டரே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவுதான், என் வாழ்க்கையை முடிய போதுன்னு நினைச்சேன், கடைசியில எனக்காக இப்படி நீ பேசிட்டியே, உண்மையில தப்ப போட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிந்து, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. இதை கேட்டு சிந்து சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.